ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாறை மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். என்னோட ஸ்டைலில் நான் எப்படி இந்த மீனை பொரிச்சேன்றதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனை நல்லா இந்த மாதிரி கழுவியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இதுக்குள்ளே பொடி தான் மெயின். இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் போட்டேன். 1 ஸ்பூன் பெப்பர் பொடி எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. சால்ட் நீங்கள் மீன் எவ்வளோ சேர்க்குறீங்கன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டையும் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதெல்லாம் மீனில் தடவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. இல்லைனா நீங்கள் ஃபேனில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அப்படியே எண்ணெயை கல்லில் ஊற்றிட்டு ஒவ்வொரு மீனாக போட்டு அப்படியே அது சரச்சரன்னு சத்தம் கேட்கும் பாருங்கள். அது அந்த மீன் மணத்தோட ஸ்மெல்லு சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. அப்படியே நம்ம வெந்த உடனே ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போடுவோம். நீங்கள் என்ன செய்யணும், கடையில் இருக்கிற கெமிக்கல் பொடியை வாங்கி போடாதீங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த பொடி மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் இதை வச்சு நீங்கள் மீன் பொரிச்சு பாருங்களேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கடையிலலாம் எதுவுமே இந்த பொடியெல்லாம் எதுவும் வாங்க மாட்டீங்க. சூப்பராக இருக்குங்க. மிச்சம் இருக்கிற எல்லா மீனையும் கூட நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா கல்லில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கா? கலர் பொடி எதுவுமே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் சாப்பிட்டதுனால சொல்கிறேன். ஓகேவா? அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மீன் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அட்டகாசமான மீன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்.